குரூப் 4 ஓட அப்டேட் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வேகன்சி பற்றியும் ஒவ்வொரு கம்பெனிகளும் எந்த வேலை போவாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. ஒரு ஜென்ரல் கேட்டகரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இதுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா 33% பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கியிருப்பாங்க. மாற்றுத்திறனாளிக்கு 1%, விடோஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கியிருப்பாங்க. நம்ம என்ன கேரக்டர்லாம் நமக்கு சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜென்ரலில் உள்ளவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 8 பேர் வாங்க. அதர் கம்யூனிட்டிஸில் அவங்க வர முடியாது. ஒரு பிசி கம்யூனிட்டியோட வே என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிசி உமன்ஸ் இருந்தால் அவங்க எத்தனை வழியில் போவாங்கன்னா, அவங்களோட வேன்னு பார்த்தீங்கன்னா 8 வேல அவங்க மேக்ஸிமம் செலக்ட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இது என்னென்ன வே அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரல் இருக்கும். ஜென்ரல் உமன்ஸ், ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஜென்ரலில் நமக்கு 433 வேகன்சி இருக்குது. ஜென்ரல் உமன்ஸில் 161 வேகன்சி இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் 116 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன்ஸில் பார்த்தீங்கன்னா 45 இருக்குது. சரியா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் 755 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த 755மே ஒரு பிசி உமன்ஸ்க்கு பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா எலிஜிபிள் தான். பிசிலையும் பாருங்கள், பிசி ஜென்ரல் 362, பிசி உமன்ஸ் பார்த்தீங்கன்னா 165. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 94. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி உமன்ஸ் கோட்டா பிசி ஜென்ரல் உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வேகன்சி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 656 வேகன்சி இருக்குது பிசிலையும். அப்போ இவங்க ஜென்ரல்லையும் போவாங்க, பிசிலையும் போவாங்க. மொத்தம் 8 வேல போகிறாங்க. ஒரு பிசி உமன்ஸ் 8 வேல போகலாம் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா. சரியா? டோட்டல் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1411 வேகன்சி அவங்களுக்கு வருது. இப்போ எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்குது, எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகலை அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். சரியா? பாருங்கள், அதில் ஒரு ஜென்ரலில் 255 வேகன்சியில் பார்த்தீங்கன்னா அதான் ஜென்ரல் உமன்ஸ், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன்ஸ். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஒரு 176 வேகன்சியும், ஜென்ரல் உமன்ஸில் ஒரு 35 வேகன்சியும், ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 25 வேகன்சியும், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன்ஸில் ஒரு 9 வேகன்சியும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 245 வேகன்சி ஜென்ரலில் அந்த உமன் போகக்கூடிய வழியில் ஃபுல்லாக இருக்குது. அதுபோக பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 510 வேகன்சி ஃபுல் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிலையும் பார்த்தீங்கன்னா பிசி உமன்ஸ் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் 68 வேகன்சியும், பிசி ஜென்ரல் உமன்ஸில் பார்த்தீங்கன்னா 19 வேகன்சியும், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 17 வேகன்சியும், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேகன்சியும், மொத்தம் 108 வேகன்சி ஃபுல்லாக இருக்குது. சரியா? எத்தனை பார்த்தீங்கன்னா ஓகேவா? இந்த 656ல் 108 வேகன்சி ஃபுல்லாக இருக்குது. இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 548 வேகன்சி ஃபுல்லாகாமல் இருக்குது. ஸோ ஒரு பிசி உமன்ஸ் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா டோட்டல் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 755 வேகன்சி ஜென்ரலில் இருக்கும். அந்த வழியிலையும் 4 வேல அவங்க போகும்போது 755 வேகன்சியும், பிசியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 656 வேகன்சியும், டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1411
வேகன்சி அவங்களுக்கு இருக்கும். சரியா? இது பார்த்தீங்கன்னா இந்த வெண்படம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இங்கேயும் போவாங்க அங்கேயும் போவாங்க, இவங்க வந்து மாற்றி மாற்றி எடுப்பாங்க. அதனால் வந்து 1400 வேகன்சி அப்படிங்கிறது என்னடா 1400 வேகன்சியே மொத்தம் 2000 தான், அதில் இவ்வளோ கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கக்கூடாது. மாறி மாதிரி எடுப்பாங்க. இதே ஜென்ரலில் வந்து எம்பிசிலையும் உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு எடுக்கிறதுக்கான வழிகள் தான் இவ்வளோ இருக்குது. இதில் சூஸ் பண்ணுறதுக்கான வழிகள் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குதுங்கிறது தான் நான் அந்த பதிவை நான் சொல்கிறேன். சரியா? 1411 வேகன்சியில் தற்போது ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 245 சொல்லியிருந்தேன்னா, இங்கே பிசியில் 108 வேகன்சியும் இங்கே ஒரு 245 வேகன்சியும் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா 1411 வேகன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 353 வேகன்சி. இது பிசி உமன்ஸ் பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு 1411 வேகன்சி. இந்த 1411 வேகன்சி அவங்க எடுத்துக்கிடலாம், எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். பிசி கம்யூனிட்டி எடுக்கலாம், ஜென்ரலே எடுக்கலாம், அதில் உமன்ஸ் கோட்டாவில் எடுக்கலாம், உமன்ஸ் ஜென்ரலே எடுக்கலாம், பிஎஸ்டியும் எடுக்கலாம். இவங்க எந்த வழினாலும் எடுக்கலாம். இவங்களுக்கான வேகன்சி ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 353 வேகன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. 1058 பணியிடங்களில் இவங்க எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க நினச்ச டிபார்ட்மெண்ட்டு, அவங்க நினச்ச டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான வழிகள் வந்து 1058. இந்த டிஸ்ட்ரிக்டாகவும் டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் அவங்க எந்த கோட்டாலையும் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க ஜென்ரலையும் ஓப்பன் பண்ணுவாங்க, அல்ல அவங்க உமன்ஸில் ஓப்பன் பண்ணுவாங்க, அவங்கள உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் ஓப்பன் பண்ணுவாங்க, அவங்க எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கிடுவாங்க. 1058 வேகன்சி இருக்குது. ஸோ இதே நபர் வித்தவுட் பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலில், அதே உமன்ஸை சொல்கிறேன், ஜென்ரலில் வந்து 257 வேகன்சி வரும். ஜென்ரல் உமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 126 வேகன்சி இருக்குது. சரியா? அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 594 வேகன்சி இருக்குது. சரியா? அதே அவங்களுக்கு பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு 294 146. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 527 வேகன்சி வருது. அங்கே ஒரு 594 இங்கே 527. ஸோ இந்த டோட்டல் வேகன்சியில் அவங்க வந்து போவாங்க. மொத்தம் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1121 நினைக்கிறேன், 1121. இதில் எவ்வளோ ஃபில்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வித்தவுட் பிஎஸ்டிஎம்மாக இருக்காங்கன்னா அங்கே ஒரு 176 வேகன்சி ஜென்ரலில் அவங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஜென்ரல் உமன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 35 வேகன்சி ஃபுல் ஆயிடுச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிசியில் வந்து ஜென்ரலில் வந்து ஒரு 68 வேகன்சியும், இங்கே பார்த்தீங்கன்னா பிசி உமன்ஸில் வந்து ஒரு 19 வேகன்சியும் டோட்டலாக ஃபில் ஆகிருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 298 வேகன்சியில் ஃபில் ஆகிருக்குது. ஸோ 1121 வேகன்சியில் 298 கழிச்சா இன்னும் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது 823 வேகன்சியில் போவாங்க. அவங்க ஒரு பிசி உமன்ஸாக இருந்து அவங்க வித்தவுட் பிஹெச்எம்மில் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 823 ஜாப் அவங்களுக்கு இருக்குது. அதை அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எம்பிசியில் கால்குலேட் பண்ணோம்னா இவங்களும் அதே அந்த பிசி இருக்கக்கூடிய அந்த 785 வேகன்சி எம்பிசி உமன்ஸ் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க இந்த 785 வேகன்சி அவங்களுக்கு அங்கே பிஎஸ்டி ஜென்ரலில் உள்ளது எடுப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டிக்குன்னு ஒதுக்குங்க அந்த 498 எடுப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட வே பார்த்தீங்கன்னா 8 வேயில் பார்த்தீங்கன்னா 1253 வேகன்சி வந்து அவங்க எடுக்கலாம். எடுக்கும்போது இப்போதைக்கு தற்போது ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 340 வேகன்சி ஜென்ரல்லையும் அவங்க எம்பிசிலையும் ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களோட வே பார்த்தீங்கன்னா 913 வேகன்சி வந்து ஒரு எம்பிசி உமன் பிஎஸ்டி உள்ள ஒரு நபருக்கு வந்து 913 இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 1123 எஸ்சி ஜென்ரலில் உள்ள 255 ப்ளஸ் இதில் உள்ள அவங்களோட கம்பெனியில் உள்ள 368. ஸோ அவங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபிகர் வரும் 1123 வரும். ஸோ 270 வேகன்சி இப்போதைக்கு ஃபுல்லாக இருக்குது ஜென்ரல் இங்கேயும் சேர்த்து. அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 853 வேகன்சியில் இருக்குது. இந்த 853 வேல அவங்க போவாங்க. சரியா? இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கம்யூனிக்கும் பார்த்துக்கலாம். எஸ்சியில் எஸ்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க கம்யூனிவலில் ஃபில் ஆகலை.
சரியா? எஸ்சிஏ இன்னும் ஃபுல் ஆகலைன்னு நினைக்கிறேன். எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம்லாம் இன்னும் அவங்களோட கம்யூனியில் ஃபுல் ஆகலை. அவங்களும் இதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ப்ளஸ் அவங்க எஸ்சிஏனா அந்த எஸ்சி உள்ள போஸ்டிங்களும் அவங்களுக்கு வரும், எஸ்சிஏல போஸ்டிங் வரும், அப்புறம் ஜென்ரல் கேட்டகரியும் அவங்களுக்கு வரும். இந்த 3 கேட்டகரியில் வந்து அவங்களோட வேவ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வேக்கிட்ட அவங்களுக்கு வரும். சரியா? ஸோ ஓப்பன் பண்ணுறவங்கள பொறுத்து தான் நமக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். சரியா? எல்லாருக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஜாப் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு பிளானஸின் சார்பாக வாழ்த்துக்கள். கடைசியில் சொல்கிறது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2839 வேக்கன்சியில் ஸோ 517 வேக்கன்சி ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2322. ஸோ அந்த பிடிஎஃபை கொஞ்சம் பார்த்துருவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா? பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 257 அவைலபிள் இருக்குது. அந்த உமன்ஸில் பார்த்தீங்கன்னா 126 அவைலபிளில் இருக்குது. அப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூட் விடோ அதெல்லாம் பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். சரியா? அது எல்லாமே தனி கேட்டகரியில் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. 257 126 ஃபில் பண்ணியிருக்க 176 ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிசியில் பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா 362 68 ஃபில் பண்ணியிருக்காங்க. 294 ஃபில் பண்ணாமல் இருக்குது. அதை பார்த்துக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 197 வந்து 21 ஃபில் பண்ணியிருக்காங்க. 176 ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. 84 வந்து 1 ஃபில் பண்ணியிருக்காங்க. 83 ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. அப்புறம் பிஎஸ்சியில் பாருங்கள், உமன்ஸில் வந்து ஃபில் பண்ணவே இல்லை இன்னும். அப்புறம் எம்பிசிலையும் அதே மாதிரி தான் 266 வந்து 56 ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிஎஸ்சியில் பாருங்கள் 6 ஃபில் பண்ணியிருக்காங்க உமன்ஸு. அப்புறம் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு 15 அப்படியே இருக்குது, 1க்கு 1 அப்படியே இருக்குது, 14க்கு 14 அப்படியே இருக்குது. சரியா? எஸ்சிஏலையும் சேமாக 42 48 8க்கு 8 8க்கு 1 1 1 அப்படியே ஃபில் பண்ணாமல் இந்த காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் இருக்குது. மொத்த வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 2839 517 ஃபில் பண்ணியிருக்காங்க. 2322 வேகன்சி வந்து இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்குது. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நம்ம அப்டேட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.